இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவர் வந்து எந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜியர் கிட்ட பேசுறாரோ அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜியர் இது என்னோட வாய்ஸே இல்ல, இவங்க ஏதோ மாஃப் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இல்ல. இப்ப கூட அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாங்க. நீங்க வந்து ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையிலையும் போய் நான் ஒரு கிறிஸ்தவன் நீங்க சொல்லிக்கிறதுல பெருமை கொள்ளுங்க. எல்லோருக்கும் அவரவர்கள் மதம் பெருமை மிக்கது, அப்படிதான் இருக்கணும். ஆனா எங்க இந்த பிரச்சனை வருது? கடவுளே இல்லைன்னு சொல்ற வீட்டுல நாம வந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி தவறு செய்வதற்காக அப்படின்னு ஒருத்தர் பேசினதாக ஒரு ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோவை என்கிட்ட கேட்காம ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களே தவிர இது வந்து மன்னராட்சியை பத்தி பேசியிருக்காரு அவரு. அதுல இருந்து அப்படியே மெல்லமா திருப்பி விட்டு கேஸ் வந்து வேற திசை திருப்புறாங்க. ஏன் துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்த வேலை பார்க்கறாரு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார். நீங்கெல்லாம் மிகப்பெரிய உபாசகர்கள், நாங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. நீ இவ்வளவு நாள் இப்படி இருந்தியப்பா, இன்னைக்கு இதை செஞ்சிருந்த அப்படின்னா நீங்க இன்னும் உயர்வால போயிருப்பீங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு I want to talk specifically about ரங்கராஜன் நரசிம்மன். இப்போ இந்த கேஸோட பின்னணி என்ன மேடம்? சார், நான் அறிஞ்ச வரைக்கும் இந்த கேஸோட பின்னணி வந்து தமிழக துணை முதல்வர் அவருடைய வீட்டுல கூப்பிட்டு அவர் செய்த ஒரு சில விஷயங்களுக்காக வந்து ஜீயர்களை வரவழைத்து பாத பூஜை செய்து நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிற அந்த பாவத்தை போக்கி கொண்டதாக வந்து இவர் ஒரு வீடியோ போட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நானும் இப்ப ரீசெண்டா இந்த கேஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். யூஸ்வலா நமக்கு அவ்வளவு டைம் இருக்கிறதுல ஃபுல் வீடியோ பாக்குறதுக்கு. இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவர் அந்த ஜீயர் கிட்ட பேசி அந்த ஜீயர் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது, அதாவது ஆமா நான் அந்த வீடியோ அந்த இத பேசும்போது இதுவரைக்கும் இது என்னோட வாய்ஸ் இல்ல அப்படின்னு அந்த ஜீயர் சொன்னதாக நான் எங்கேயுமே பார்க்கல. இவர் வந்து எந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் கிட்ட பேசுறாரோ அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் இது என்னோட வாய்ஸே இல்ல, இவங்க ஏதோ மாஃப் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இல்ல. இப்ப கூட சாயங்காலம் நீங்க இந்த இன்டர்வியூக்கு வருவதற்கு முன்னாடி நான் பாக்குறேன் அவரை வந்து இன்னொரு ஒரு கேஸ்க்கு செக்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது பிரிவின் கீழே அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவதூறு பரப்பின். அவதூறுங்கிறது என்னது சார்? நீங்க செய்யாத ஒன்ன நான் சொன்னா அதற்கு பேர் அவதூறு. ஆனால் அந்த ஆடியோல ஆமா இப்படி நடந்துச்சு அப்படிங்கறத ஜீயரே சொல்வதாக இருக்கிறது. இப்ப வரைக்கும் அந்த ஜீயர் நான் இதை செய்யல, அந்த போன் கால் என்னோடதே இல்ல, இதுல இருக்கிற வாய்ஸ் என்னோடதே இல்ல அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது அது எப்படி அவதூறு ஆகும் அப்படிங்கறத நான் யோசிச்சேன். ஏன்னா எனக்கு சட்டம் தெரியாது. ஆனா ஒரு லேமேனா பார்க்கும்போது கூட அப்ப முதல்ல இதுக்கு வந்து இவர் மறுப்புல தெரிவிச்சிருக்கணும். இப்ப செய்யாத ஒண்ண செஞ்சுட்டதால சொல்லியிருந்திருக்கணும். அவர் அதுல சிரிச்சுட்டே சொல்றாரு, என்ன பண்றது சேகர் பாபு கூப்பிட்டாரு அப்படிலாம் அதுல இருக்கு, நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவதூறுக்கு கீழே இது எப்படி வந்ததுன்றதே எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, இதே நாட்டுல பெண்கள், அதாவது இந்துக்கள் என்றால் இந்துக்கள்ல சூத்திரர்கள் என்றால் இவர்கள், பெண்கள் என்றால் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்குள்ள காணொளிகள் ஆராசா பேசியது இன்னைக்கும் இங்க இதே சமூக வலைத்தளங்கள்ல இருக்குது. ஐயப்பனை பார்த்து இன்னும் மோசமாக என்னுடைய தீட்டு துணியை நான் என்ன பண்ண போறேன்றத வரைக்கும் பேசிய அந்த பெண் இன்னைக்கும் வெளியில இருக்கிறாங்க. இதே இதுல நீங்க வந்து ஒரு முருகப்பெருமானை பற்றி அவ்வளவு தரைக்குறவாக, அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாங்க. நீங்க வந்து ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையிலையும் போய் நான் ஒரு கிறிஸ்தவன் நீங்க சொல்லிக்கிறதுல பெருமை கொள்ளுங்க. எல்லோருக்கும் அவரவர்கள் மதம் பெருமை மிக்கது, அப்படிதான் இருக்கணும். ஆனா எங்க இந்த பிரச்சனை வருது? நீங்க வெளியில எங்களை பூண்டோட அழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள இதை செய்யறீங்கன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுக்கு வருத்தமா இருக்குது.
அப்படி ட்வீட் போட்டவங்களை எல்லாம் நீங்க பிடிக்கணும் அப்படின்னா ஒரு நாட்டோட பிரதம மந்திரியை துண்டு துண்டாக வெட்டுவேன் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பேசியிருக்காரு. அந்த காணொளி இருக்குது. அப்ப இதுவரைக்கும் அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு இவர் மேல அந்த கேஸே போட்டிருக்காங்கல்ல, இந்த கேஸுக்கு 7 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை இருக்குதா? அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க என்னென்ன செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா, யாராவது ஒருவர் இப்படி பேச முன் வந்தால் அவர்களை நான் புடிச்சு ஜெயில போட்டு ஒரு 15 நாள் 1 மாசம் அலக்கழிச்சேன்னா அடுத்து இன்னொருத்தர் பேச வர்றதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் உருவாக்கணுங்கிறது தான். இல்லைன்னா 12 மணிக்கும் 2 மணிக்கும் ட்வீட் போட்டவனை பிடிக்க போன நம்ம தமிழகத்தினுடைய காவல்துறை கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல கருப்பு தினமா கொண்டாடிட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த கோவை குண்டு வெடிப்புல அந்த சம்பந்தப்பட்ட நபரினுடைய இறப்புக்கு ஒருத்தர் அப்பான்றாரு, ஒருத்தர் போராளிங்கிறாரு, ஒருத்தர் வீரருங்கிறாரு. அதை கண்டித்து அங்க நடக்குது சார். இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு வெடிக்குது, அது சிலிண்டர் வெடிச்சிருச்சுங்க. அத போய் நீங்க குண்டு வெடிச்சிருச்சுன்னு அப்போ காவல்துறை எதில் மிக கவனமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதன் முக்கியமாக இவர் தொடர்ந்து இந்துக்களுடைய கோயில்கள் அது எப்படி இன்னைக்கு ஒரு பணம் சம்பாதிக்கும் இடமாக மாறி போச்சு அப்படிங்கிறதையும், அங்கு ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய நைவேத்தியத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் வரைக்கும், மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிரசாதம் வியாபாரமானது வரைக்கும் தொடர்ந்து இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி போடுறவரை எப்படி நம்ம கொஞ்சம் பிரேக் போட்டு நிப்பாட்டி வைக்கிறது அப்படிங்கிறது தான் சார் இவர்களுடைய எண்ணம்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு தனி மனிதனா இவ்வளவு தூரம் அவர் போராடுறதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இன்னைக்கு இருக்குது. நீங்களோ நானோ வருத்தப்படுவோம், மிஞ்சி போனா ஒரு ட்வீட் போடுவோம். ஆனால் ஒரு கேஸ ஃபைல் பண்ணி மதுரைக்கும் சென்னைக்கும் டெல்லிக்கும் ஒரு மனுஷன் அலையறாரு அப்படின்னு சொன்னா எந்த காசு யார்கிட்ட வாங்குறதுக்காக அலையறாரு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சனாதனத்தை அழிக்கணும்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது இந்த சனாதனத்தை காப்பாத்துவதற்காக அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவர் குரல் வளையை நெரிப்பதற்காக நிறைய வேலைகள் நடக்குது. அதுல இது ஒண்ணாக தான் நான் பாக்குறேன், அதோடைய பின்னணியா தான் நான் பாக்குறேன். மேடம், இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த எம்பர்ஜியர் யாரோட அவர் போன் கால் பேசி ரெக்கார்ட் பண்ணாரோ அவரு எனக்கு தெரியாம இத ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அவரு கொடுத்த கேஸாக தான் இது பாக்குறாங்க. இது எப்படி நடந்தது சார்? நீங்க பாருங்களேன், இப்ப கூட கேஸ்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன், எனக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணான்னு தான் போட்டிருக்காங்களே தவிர நான் அதுல சொன்ன விஷயம் தப்புன்னு போடவே இல்லை. பாருங்க, அதுல சொன்ன விஷயம் என்ன அததான் நாம பார்க்கணும். ஆனால் இங்கு எவ்வளவு அழகாக ஒரு விஷயம் திசை திருப்பப்படுது பாருங்க. கடவுளே இல்லைன்னு சொல்ற வீட்டுல நாம சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி தவறு செய்வதற்காக அப்படின்னு ஒருத்தர் பேசினதாக ஒரு ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோவை என்கிட்ட கேட்காம ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களே தவிர இது பொய்யா பண்ணிட்டாங்க இல்ல. நான் முதல்ல அதுதான் சொன்னேன். எனக்கு அந்த ஒரே ஒரு டவுட் தான். அத அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் சார். இந்த வாய்ஸே எங்களோடது இல்ல, இவர் மாஃப் பண்ணி தப்பான விஷயத்த அதுல போட்டாருன்னு சொல்லட்டும் சார். நீங்களும் நானும் சேர்ந்து குரல் கொடுப்போம். ஒருத்தருடைய பொய்யா சொன்னதுக்கு அவரை கூட ஒரு 15 நாள் வைக்கட்டும்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் கேஸ் கொடுத்திருக்கிறது நீங்களே சொல்றீங்க என்ன கேட்காம ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத பாக்குறத விட்டுட்டு இங்க யாரு சொன்னாங்க, அவரை எப்படி நம்ம அடக்கி ஒடுக்கலாம், இதுதான் இங்க நோக்கம். அந்த விஷயம் நோக்கம் அல்ல. அது அவ்வளவு அழகாக திசை திருப்பப்படுது. மேடம், இன்னைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல பெயில ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இங்கேருந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க ரங்கராஜன் நரசிம்மனோட டீம்? எனக்கு அதை பத்தி கண்டிப்பா தெரியல சார். எனக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரியாது. ஆனால் கண்டிப்பா அந்த பெருமாள் அவர் கூட இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சார். மிஞ்சி போனா அவங்களால கூட ஒரு 15 நாள் போட முடியுமா சார்? யோசிச்சு இதுக்கு என்ன சொல்லி இந்த பெயில அடுத்த தடவை நீங்க பெயில் கேட்கும் போது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த நாட்டுல ஒரு போக்குவரத்து துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறைக்கு ஆட்களை நியமனம் பண்றதுக்கு காசு கொடுத்தேன்னு ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த காசை நான் வாங்கிட்டேன் ஆனா நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு.
கேஸ் முடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த தமிழகமா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சார் இப்ப லஞ்சம் வாங்குறது குற்றம், லஞ்சம் கொடுக்கிறது குற்றம். அப்போ 2 பேரும் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட பின்னும் 2 பேரும் சொல்லியிருக்காங்கல்ல, காசு குடுத்தவன் நான் போய் காச குடுத்தேன். எனக்கு சீட்டு தரலன்னு சொல்றான். காச வாங்குனவங்க என்ன சொல்றாங்க? ஆனா நாங்க வாங்குன காசெல்லாம் திரும்ப குடுத்துட்டோம்னு. அப்ப நீ வாங்கினது தப்பு தானேன்னு ஒண்ணு கேட்கறதுக்கு நம்மளால முடியல. எப்படி அந்த கோர்ட் முதல்ல அத முடிக்க ட்ரை பண்ணுச்சு? ஆமா வாங்கினவங்களும் குடுத்தவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. காசெல்லாம் திரும்ப குடுத்துட்டாங்க. அப்ப செஞ்ச தப்பு? இப்போ நான் உங்கள கொலை பண்ணிடுறேன் சார். உங்க வீட்ல இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, ஆமாங்க என் புருஷன வந்து இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஆமா கொன்னுட்டேன். அப்ப நீங்க என்ன விட்டுருவீங்களா? உண்மைய ஒத்துக்கிட்டாங்க நான் விட்டுறலாம்னு சொல்லுவீங்களா? இல்லல்ல. இதுதான் இங்க நடக்குது பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே இங்க பெயில் கிடைக்குது. அததான் நாம பார்க்கணும். ஒருத்தருக்கு தண்டனை குடுத்து, அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய். அவர் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு. நம்ம அத பார்க்கணும். இதுதான் நாம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி இன்னைக்கு எத்தனை அமைச்சர்களை நம்மளால சொல்ல முடியும்? இவர்கள்லாம் செஞ்சதை கம்பேர் பண்ணும்போது, நீங்கள் இவர் மேல ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டு பாருங்க. அவ்வளவுதானே. நீங்க அவதூறு தானே சார் சொல்றீங்க. அவதூறுக்கு என்ன சார் போடுவீங்க? டெஃபமேஷன் கேஸ் தானே சார். டெஃபமேஷன் கேஸ் போட்டா காச போடுவீங்களா? இல்ல நீங்க ஒரு உள்ள தூக்கி வைப்பீங்களான்ற ஒரு பேசிக் கொஸ்டின் காவல்துறை கிட்ட எத்தனை நாள் இவங்க பெயில் கொடுக்காம மறுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதற்கு பின்னாடி நான் வருத்தப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு தவறு செய்த ஒரு தவறாக இந்து மதத்தை சித்தரிக்கின்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சப்போர்ட்டுக்கு வரார். தவறா பேசியவர்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு யூடியூப் ரூட்டஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கந்தசஷ்டி கவசத்தை அவ்வளவு இழிவாக பேசினார்கள். அவர்களை வந்து ஒரு ஒரு கண் துடைப்பிற்காக ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு 15 நாள்ல நீங்க விடுதலை பண்ணுங்க. இது யாருக்கு? பெரும்பான்மையாக நம்பிக்கை உள்ள இறைவன் மேல நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்கின்ற இந்த தமிழகத்துல நீங்க அதை செய்றீங்க. ஆனால் இது 2 தனி நபர்களுக்கு இடையே நடக்கின்ற பிரச்சனைன்னு நான் பாக்குறேன். அப்ப அதற்கு நீங்க வந்து ஒரு இப்படி ஒரு மக்கள் கிட்ட ஒற்றுமை இல்லாம நீ என்ன தப்பா பேசினல்ல, நீ என்ன தப்பா பேசினல்ல, அப்ப நீ போ அப்படின்னு சொன்னா இந்த அவர் பேசியது அபியூசிவ் லாங்குவேஜாவே இருக்கட்டும் சார். ஓகேங்களா? அவர் வந்து நிறைய நானும் பாக்குறேன். யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் ரொம்ப அந்த ஒரு செகண்ட் லாங்குவேஜ் அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் கூட பேசியிருக்கிறதா இருக்கட்டும். ஆனால் இது ஒரு குழந்தை நம்ம வீட்டுல தப்பா பேசுச்சுன்னு சொன்னா வீட்டுக்குள்ளதான் சார் அடிப்போம். வெளியில போய் அந்த குழந்தைய வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்ல. அப்போ இந்த சனாதனத்துக்குள்ளார இந்த இந்து மதத்துக்குள்ளார யாரோ ஒருத்தர் நீங்க செய்ய முடியாத நான் செய்யறதுக்கு தயங்குற அந்த கோயில்களை கையில எடுத்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா இங்க நீங்க தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை காரணம் வச்சு அவரை கைவிடுறதும் ஒதுங்கி தள்ளுவதும் இல்ல அவர் அப்படியே இருக்கட்டும்னு பின்னால இருந்து வேலை செய்யறதும் துரோகம்னு நான் நினைக்கிறேன் சார். இது வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது சார். சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு மேடம். பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. அதை தாண்டியும் இன்னைக்கு வந்து பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் சென்னை ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா மூவ் பண்ணுவாங்க சார். கண்டிப்பா. அதாவது இவருக்கு வந்து இவர் மேல பிரச்சனை உண்டு, வந்து இவரோட சேர்ந்து ரிவெஞ்சில இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் கூட ஒரு சிலர் உண்மையிலேயே இவர் வந்து என்ன பேசினாலும் நமக்குள்ள பேசிக்கலாம்ப்பா, அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க வேணாம்னு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள் மூலமாவது கண்டிப்பாக அவர் வெளியில வரத்துக்குள்ளது வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதை எப்போதும் என்னுடைய நண்பர் சொல்லுவாரு, பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸம்ஷன். அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு 7 வருஷத்துக்கு குறைவாக உள்ள விஷயங்களை நீங்கள் ஏன்னா அவர் எங்க சார் போயிட போறாரு? அவரே 100 கேஸ் போட்டிருக்காரு. அவர் அந்த கேஸுக்கு ஆஜராகாம எங்க போக போறாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அவர் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் அந்த கேஸுக்கும் சேர்த்து ஆஜராவார்ல. இவர் போட்ட கேஸுக்கு ஆஜராகிற மாதிரி நீங்க போட்ட கேஸுக்கு அவர் ஆஜராகாம எந்த ஊருக்கு தப்பி ஓட போறாரு? யோசிச்சு பாருங்க. அப்போ இது பர்பஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்னா இந்த நேரத்துல அவரை வந்து எல்லாரும் சேர்ந்து கைவிடுறது அப்படிங்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது, வருத்தப்படத்தக்கக்கூடியது. இது அடுத்தவர்களுக்கு பாரு இதுதான்டா உன்னோட ஒத்துமை, இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு காமிச்சு கொடுக்கிற லெவலுக்கு இருக்கக்கூடியதா நான் பாக்குறேன். மேடம் இங்க there is another troubling thing that's happening. Fishing in troubled waters ன்னு சொல்லுவாங்க. நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர்
இவ்வளவு வாட்டி அவரை வந்து அந்த ராமாயண டேட்டிங் இஷ்யூல வந்து நிறைய வாட்டி டிபேட் கூப்பிட்டுருக்காரு. அவர் வரல, மறுத்துட்டாரு. அது அவரோட ரைட்டு. ஆனா இப்போ வந்து இன்டர்வியூ கொடுத்து அதனால இன்னொரு புது செக்ஷன், அனுஷான்ற ஒரு அட்வொகேட் நேத்து இந்த மாதிரி ஒரு புது செக்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க. இது ஏன் பண்றாரு அவரு? அவர் வந்து இந்த கேஸ் அப்படியே திசை திருப்புறாரு. அவர் சோசியல் மீடியால என்னென்னலாம் பேசியிருக்காரு, தப்பா பேசியிருக்காருன்ற அந்த மாதிரி மாத்துறாங்க. இது மெயினா இஷ்யூ ஹியர் இஸ் மன்னராட்சியை பத்தி பேசியிருக்காரு அவரு. அதுல இருந்து அப்படியே மெல்லமா திருப்பி விட்டு கேஸ் வந்து வேற திசை திருப்புறாங்க. ஏன் துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்த வேலை பாக்குறாரு? நானும் அந்த காணொளிய பார்த்தேன் சார். ரொம்ப மனசுக்கு வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா, நீங்க சொன்ன அதே டவுட் எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா, அந்த அ அந்த டேட்டிங் இஷ்யூ வரும்பொழுது, ராமாயணத்தை பற்றிய அந்த கால நிர்ணய பிரமாணம் வரும்பொழுது உள்ள பிரச்சனை அப்போ, அ ம ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் அவருடைய குரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் யாரை குருவாக சொல்கிறாரோ, நெறைய குரு சொல்றாரு. அதுல உள்ள குருக்கள் நெறைய பேர அவர் பேட்டி எடுத்து முதல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டே ரெக்கார்ட் பண்ணி போட்டாரு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இது வந்து வித்வத்துல உள்ள போட்டி அப்படின்னு சொன்னா, சார் நீங்களும் நானும் எதிரெதிரா உட்கார்ந்துண்டு, நான் உங்கள்ட்ட போட்டிக்கு வரல, நீங்க அத சொல்லலாம். அப்படி நான் உன்னோட போட்டிக்கு வரல, நீ எனக்கு நிகரானவன் இல்லன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்ன அவாய்ட் பண்ணிட்டு போணுமே தவிர, அதாவது இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு கஷ்டமான நேரத்துல நான் உன் கால வாரி விடுறது அப்படிங்கிறது இதுதான். ஆனால் இது வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் போன்ற ஒரு உபன்யாசகர்கள் அவ்வளவு பெருசாக அடுத்த ஜெனரேஷன்ல இன்னைக்கு யங்ஸ்டராக உலகம் முழுக்க போய் செய்து கொண்டிருப்பவர், இத்தனை நாள் வந்து அதை அவாய்ட் பண்ணவர் இன்னைக்கு பர்பஸ்ஃபுல்லா இத செஞ்ச மாதிரி நானும் ஃபீல் பண்ணேன். இத அவர் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க. ஆனால் அவர் கோயிலுக்காக நின்னவர். இன்னைக்கு வந்து அவரு கூட நாங்க நிக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார். நீங்கெல்லாம் மிகப்பெரிய உபாசகர்கள். நாங்கெல்லாம் அப்படிலாம் இல்லல்ல. நாங்கெல்லாம் லேமன். அப்போ நாங்க அதை நினைக்கிறோம்ல. நீ இவ்வளவு நாள் இப்படி இருந்தியப்பா, இன்னைக்கு இதை செஞ்சிருந்த அப்படின்னா நீங்க இன்னும் உயர்வால போயிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க சார். நீங்க இன்னும் உயர்வா போயிருப்பீங்க. என்ன எவ்வளவு நீ அசிங்கப்படுத்தின. ஏன்னா நான் இதை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு நிறுவனத்தோட அசோசியேட் ஆயிருக்கிறேன். அந்த நிறுவனத்தினுடைய ப்ரோக்ராம் நாங்க நடத்துற கோர்ஸ பத்தி கூட அவர் வந்து பொதுவெளியில போட்டிருந்தாரு. ஆனால் எங்களுடைய சார் வந்து அத சொல்லி கூட சொன்னாரு. ஆனா எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்லைங்க. அத நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். இன்னைக்கு இவங்க பண்ணது தப்புன்னு. நானும் அதை படித்தேன். ஏன்னா நானும் அந்த கோர்ஸோட கோஆர்டினேட்டர். எனக்கு தனிப்பட்ட முறையில சார் இத அப்படி பண்ணியிருந்திருக்க வேண்டாமே அப்படின்னு நான் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் அது வேறு, இது வேறு. இது இவரோட நாம நிக்க வேண்டிய நேரம். அது வந்து தனிப்பட்ட முறை. அவர் என்னைக்காவது புரிஞ்சுப்பாரு. அது ஏன் நம்ம பண்ணோம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுப்பாரு. இல்ல புரிஞ்சுக்க முடியாம போச்சுன்னா கூட நமக்கு அதை பத்தி கவலை இல்ல சார். லாஸ் நமக்கு ஒண்ணும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி போட்டதுனால என்ன எனக்கு 2 அட்மிஷன் குறைஞ்சிருச்சா? இல்ல. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. யாரோ புரிஞ்சுக்கட்டும். இதுதான் நான் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோயிலுக்காக ஒருத்தர் ஒண்ணு செய்யறார். என்னால அந்த கைங்கரியம் பண்ண முடியல. அப்ப அப்படிப்பட்டவருக்கு நாம என்ன பண்ண முடியும்? இந்த சப்போர்ட்டும் இந்த பிரேயரும் தான் அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது. ஆனால் துஷ்யந்த் ஸ்ரீதர் போன்றவர்கள் இப்படி செய்வாங்கன்னு நான் உண்மையில எதிர்பார்க்கவே இல்ல. இத்தனை நாள் அவருடைய வித்வத்தை காமிக்கும் பொழுது வந்த அந்த பிரச்சனையப்போ நான் இல்ல நாங்க சொல்றது கரெக்ட்ன்னு வாதாடி இருக்கலாம். இல்ல உன் கூட வாதாடுறதுக்கு நான் தயாரா இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அத்தனையும் விட்டுட்டு இப்போ இந்த நெருக்கடியில அவரை திசை திருப்பி இன்னும் அவரை வந்து பிரச்சனைக்குள்ளாக்குறது வந்து சரியில்லை சார். ஒரு வீட்ல ஒருத்தர் தப்பு செஞ்சவங்களாகவே இருக்கட்டும், அவங்களுடைய கஷ்ட காலத்துல நாம கூட இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு வேதங்களோ மத்ததோ சொல்லிக் கொடுத்திருக்கு. இதையெல்லாம் இவர்கள் அறியாதவர்கள் இல்ல. இதுல வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்னைக்குள்ள வேலைகள் நடக்குது. அதையும் அந்த பகவான் பார்த்துப்பார். ஓகே மேடம். நன்றி. மேலும் மேலும் பேசுவோம் மேடம்.